இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஃப்யூச்சர் ஸ்பௌஸ், உங்களுடைய ஃப்யூச்சர் ஸ்பௌஸ் வந்து எப்படி இருப்பாங்க, என்ன குணாதிசயங்கள், நீங்கள் ஆல்ரெடி வந்து அவங்கள பார்த்துட்டிங்களா, அந்த மாதிரி வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பைல் வந்து இந்த ஐஸ்கிரீம், செகண்ட் பைல் வந்து இந்த பர்கர், அப்புறம் தேர்ட் பைல் வந்து இந்த பீட்சா. ஓகே, ஸோ நம்ம வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து எந்த பைல்னு சூஸ் பண்ணிவிட்டு டைம் ஸ்டாம்ப்ஸில் வந்து கிளிக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இது ரெசனேட் ஆகுது அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப கனெக்ட் ஆகுது, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க. பைல் நம்பர் 1, உங்களுடைய ஃப்யூச்சர் பார்ட்னர் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃப்யூச்சர் பார்ட்னருடைய குணாதிசயங்கள். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டும் பார்த்துடலாம். ஓகே, அவங்க எப்படிப்பட்ட நபர்? ஓகே, ஃபைன். இப்போ வந்து அவங்க வந்து உங்களை வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ் செட்டப்பில் தான் பார்ப்பாங்க. அப்புறம் வந்து அவங்க எப்படி அப்படின்னா வந்து ரொம்ப ஒரு நல்ல நபர், எப்படி சொல்ல, ஒரு கள்ளம் கபடம் இல்லாமல் ஒரு மாதிரி இன்னசென்ட்டான ஒரு ஆளுன்னு வச்சுக்கோங்க. இன்னசென்ட் அப்படின்னா வந்து நான் ஒரு வெகுளித்தன்மை அப்படின்னு சொல்கிறது வந்து அன்புக்கு மட்டுமே அடங்குற ஒரு வெகுளித்தன்மை உள்ள ஒரு நபராக இருப்பாங்க. அவங்கள வந்து ஒரு ரிலேட்டிவோடைய ஃபங்க்ஷன் மூலியமாகவோ இல்லை உங்களுடைய தூரத்து ரிலேட்டிவாகவோ தூரத்து சொந்தக்காரங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டோட கல்யாணம், இல்லை நீங்கள் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போயிருப்பீங்க. அப்போ வந்து இந்த சம்மதம் வந்து வந்திருக்கும். இந்த சம்மந்தம் வந்து இந்த ஓகே இந்த மாதிரி இன்னார் இருக்காங்க, இந்த நபருக்கும் இன்னாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வகையில் வந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு பர்த்டே பார்ட்டியோ ஒரு ஃபங்க்ஷனோ அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் வந்து முன்னே வந்து பார்த்துருக்க வந்து வாய்ப்பு இருக்குது. இல்லை அது வந்து சில பேருக்கு தெரியவே தெரியாது. ரொம்ப தூரத்து சொந்தக்காரங்க அப்படின்னா வந்து சும்மா வந்தோம் போனோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து எங்கேயாவது கூட மீட் பண்ணியிருக்கலாம். பட் கண்டிப்பாக வந்து அரேஞ்ச் மேரேஜ் செட்டப்பில் தான் மீட் பண்ணுவீங்க. மீட் பண்ணும்போது வந்து ஓகே இவங்க நல்லவங்க தானா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், அவங்களுக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அவங்க வந்து முன்னாடி வந்து ஒரு தனிமையிலே இருந்திருப்பாங்க. ஒரு மாதிரி நமக்குன்னு யாரும் இல்லையா. எனக்கே தோணியிருக்கு, ஒரு செட் ஆஃப் ஒரு 22 அந்த மாதிரி அது தாண்டிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கே வந்து ஒரு பாயிண்டில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் கல்யாணம் ஆகிட்டு குழந்தை பெற்றுக்கிட்டு அப்படி இருக்கும்போது நமக்கு மட்டும் தனிமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்குன்னு யாரும் இல்லையா, என்னதான் எத்தனையோ பேர் இருந்தாலுமே நமக்குன்னு யாரும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை மாதிரி வந்து இந்த நபரும் வந்து ஒரு மாதிரி நீங்கள் வர்றதுக்காகவே ஏங்கி தவிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நபர் வரணும், வந்தால் அவங்க நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தாங்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஃபினான்ஷியலாக நல்லா தான் இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ரொம்ப ஹாப்பியான ஒரு கார்டு. நான் ஷஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட இந்த கார்டு பார்த்தேன். ஏன்னா வந்து கோ வித் த ஃப்ளோ, நீங்கள் வந்து அப்படியே ஒரு ஃப்ளோவில் போயிட்டே இருந்தாலே இந்த நபரை வந்து நீங்கள் சந்திக்கலாம். இங்கே எல்லா கப்ஸுமே இமோஷ்னலி ஃபுல்ஃபில்டாக, இங்கே 2 குழந்தைங்க வேறு விளாண்டுட்டு இருக்கோம், இங்கே ஒரு கப்பல் இருக்கும். ஸோ எல்லா 16 செல்வமும் பெற்று அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல, எல்லாமே உங்களுக்கு கிடைச்சி ரொம்ப அரேஞ்ச் மேரேஜா அப்படிங்கிற அளவுக்கு வந்து தெரியாத மாதிரி இருக்கும். அரேஞ்ச் மேரேஜ்னால் கம்ப்ளீட்டாக அரேஞ்ச் மேரேஜ்னு சொல்லலை. ரொம்ப அவங்க வந்து வீட்டில் சொல்லி
வீட்டு ஆளுங்க மூலியமாக தான் வருவாங்களே தவிர உங்ககிட்ட டைரெக்டாக சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி கூட நடக்கலாம். லைக் எப்படி சொல்ல, உங்களை வந்து தூரத்துலேருந்து பார்த்துட்டு உங்ககிட்ட டைரெக்டாக வந்து ஒரு ப்ரப்போசல் வந்து வைக்காமல் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் கிட்டேயோ இல்லை உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்டேயோ உங்கள் வீட்டுக்கு வந்து டைரெக்டாக வந்து அவங்க இதுதான் வந்து உங்கள் பொண்ணோ பையனோவா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு டைரெக்டாக வந்து சொல்கிற மாதிரி அவங்க பண்ணுவாங்க. அவங்களே வந்து உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணணும்னு கிடையாது. அப்படி அப்ரோச் பண்ணாலுமே வந்து அவங்க அவ்வளோ அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. அவங்க வந்து ஃபினான்ஷியலாகவும் இருப்பாங்க, அன்பாகவும் உங்ககிட்ட இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எப்படி அப்படின்னா வந்து உங்கள் கூட வந்து இருந்தாலே சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஏன்னா இத்தனை காலமாக அவங்க வந்து ஒரு லோன்லியாக இருந்திருப்பாங்க, ஒரு மாதிரி தனிமையிலே இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க. இப்போ வந்து அவங்க இப்போ நீங்கள் கிடைச்சதும் ஐ மீன் ஃப்யூச்சரில் நீங்கள் கிடைச்சதும் வந்து ரொம்ப ஹாப்பியாக நல்லா பார்த்துக்கிட்டு, இன்னொன்று வந்து அவங்க வந்து உங்கள் மேலே கண்ணாகவே இருப்பாங்க. நீங்கள் எங்கே வெளியில் போனாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, உங்கள் மேலே ஒரு கண் இருக்கும் எப்பயுமே. ஒரு ரொமான்ஸுங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா வந்து சின்ன சின்ன விஷயங்களையுமே நோட் பண்ணுறது தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொமான்டிக்னு சொல்லுவேன். அது மாதிரி உங்களுடைய சின்ன சின்ன விஷயங்களையும் அவங்க நோட் பண்ணி ஓகே நீங்கள் ஒரு சின்ன சின்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னா வந்து அவங்க நோட் பண்ணி சொல்லுவாங்க. நீ அன்னைக்கு வந்து அந்த கலர் ட்ரெஸ் தானே அன்றைக்கி போட்டிருந்தேன், அன்றைக்கி இத்தனோண்டு பொட்டு வச்சுருந்தேன். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் வந்து எடுத்து நோட்டீஸ் பண்ணி சொல்லுவாங்க. அந்த மாதிரியான நபர் இவங்க. வேறு என்ன பார்க்குறது, அவங்க உங்ககிட்ட அப்ரோச் பண்ணும்போது நீங்கள் எந்த மனநிலையில் இருப்பீங்க அப்படின்னு வேணால் பார்க்கலாம். ஓகே, நீங்கள் வந்து ஓவர் திங்கிங் பண்ணிகிட்ருப்பீங்க. அவங்க உங்களை வந்து அப்ரோச் பண்ணும்போது நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ணிட்டு நீங்கள் வந்து அவங்கள அவாய்ட் பண்ண பார்ப்பீங்க. நீங்களே வந்து டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணுவீங்க. ஐயோ இதெல்லாம் உண்மைதானா, இவங்க சொல்கிறது எல்லாமே வந்து படத்தில் வர டைலாக் மாதிரி இருக்குது, படத்தில் தான் அப்படிலாம் நடக்கும், நேர்லலாம் அப்படி நடக்காது, ரியாலிட்டி. ஏன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு இதுவே பார்த்ததே கிடையாது. அதனால நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிகிட்டே வருவீங்க. ஒரு டிஸ்டன்ஸ் வந்து கீப் அப் பண்ணிகிட்டே வருவீங்க. பட் ஓவரால் வந்து ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆஃப்டர் வெட்டிங் எப்படி இருக்கும். இந்த மாதிரி கார்ட்ஸும் வந்திருக்கு. ஆஃப்டர் வெட்டிங் டெஃபினெட்லி வந்து கொஞ்சம் கிளாஷஸ் இருக்க தான் செய்யுது. ஆன் அ பாசிட்டிவ் நோட் வந்து எப்படி அப்படின்னா வந்து ஓகே, இந்த கார்ட்ஸ் வந்து நான் ஹைட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஓகே என்ன அப்படின்னா வந்து ஆஃப்டர் வெட்டிங் ஈக்குவலாக வந்து ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஈக்குவலாக லவ் கொடுப்பீங்க, ஈக்குவலாக எஃபர்ட்ஸ் போடுவீங்க. அதே மாதிரி ஈக்குவலாக வந்து உங்களுக்கு பொசசிவ்னஸும் ஜாஸ்தி ஆகிடும். எங்கே அவங்க வந்து வேறு யாரு கூடயாவது பேசிடுவாங்களோ, வேறு யாராவது நம்ம பிளேஸை வந்து பிடிச்சிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு ஈக்குவலாக அப்சஷன் வந்து அதனால உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும். நீங்கள் பண்ணுறது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு தெரியாமே இருக்கும். ஸ்டக்கான மாதிரியே இருக்கும். ஐயோ நம்ம தப்பாக வந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரியும் உங்களுக்கு ஒரு பக்கமாக இருக்கும். ஸ்டில் ஃபினான்ஷியலாக வந்து ஓகேவாக தான் இருப்பீங்க. ரொம்ப அழகாக தான் போயிட்டு இருக்கும். இந்த ஒன்லி திங், இந்த ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து ரெண்டு பேரும் ஈக்குவலாக ரொம்ப ரொம்ப லவ் பண்ணி ரொம்ப பொசசிவ் ஆகிறது தான் வந்து அங்கே பிரச்சனையாகவே இருக்கும். அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப சூப்பராக போகும். அவங்களுக்கு வந்து என்னதான் ஒரு உங்களுக்கே வந்து ஓவர் திங்கிங் இதுவா அதுவா, ஏன்னா மேபி நீங்கள் அரேஞ்ச் மேரேஜ் செட்டப்பில் இருக்கலாம், உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரலாம். என்ன தான் சொன்னாலும் லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி அது தானாக வந்து கொண்டு போயிடும். யூனிவர்ஸ் வந்து தானாக வந்து கொண்டு போயிடுவாங்க. இந்த ஒரு நபரை நோக்கி உங்களை கொண்டு போயிடுவாங்க. ஸோ கரெக்டாக வந்து அப்சஷன் இல்லாமல் ஹெல்த்தியாக அந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போனால் நீங்கள் வந்து சூப்பராக இருக்கலாம்.
that's all for point number 1. Bye bye. Group number 2 burger சூஸ் பண்ணவங்க, உங்கள் நபர் வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்க்கலாம். எப்படிப்பட்டவங்க? அவங்கள நீங்கள் ஆல்ரெடி சந்திச்சிட்டிங்களா அப்படின்னு பார்ப்போம். கிளாரிட்டி கார்டு எடுத்துக்கிறேன். ஃபைன். எப்படி சந்திப்பீங்க அப்படின்னு பார்ப்போம். சந்திச்சா உங்கள் ஃப்யூச்சர் வந்து எப்படி இருக்கும்? ஆஃப்டர் மேரேஜ் உங்கள் லைஃப் இந்த கார்டு அப்படியே மூடி வைக்கிறேன், ஏன்னா அது இஷ்யூ ஆகுது. ஸோ தான் ஃப்யூச்சர் பற்றி கீழே வச்சுக்கலாம், அப்போ தான் ப்ரெசன்ட் பற்றி தெரியும். ஃபர்ஸ்ட் அவங்க எப்படிப்பட்ட நபர் அப்படின்னா வந்து அவங்க வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸில் தான் அவங்க இருப்பாங்க. ரொம்ப நாளாக வந்து ஏதோ ஃப்யூச்சர் பார்ட்னர் பற்றி அந்த மாதிரி வந்து ரொம்ப ஆர்வமான ஒரு நபர் தான். அவங்களா இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிற நபராக இருப்பாங்க. நீங்கள் ஒரு ஊரில் இருக்கீங்க அப்படின்னா அவங்க வேறு ஊரில் இருப்பாங்க, இல்லை வெளிநாட்டில் அந்த மாதிரி இருப்பாங்க. பக்கத்தில் இருந்து கிடையாது. அவங்க ரொம்ப ஒரு ஜாலியான பர்சன். பட் வெளியில் தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து அவங்க கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க. ஒரு விஷயம் வந்து சீக்கிரமாக வந்து அவங்க டெசிஷன் வந்து எடுக்கிறதுக்கு வந்து யோசிப்பாங்க. லைட்டாக யோசிக்கிற மாதிரி இருக்கும், ஓவர் திங்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் டக்குன்னு அவங்க வந்து டிசைட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அது எப்படி சொல்கிறது அப்படின்னா வந்து உள்ளே வந்து பல தடவை அவங்க ஓவர் திங்கிங் பண்ணி பார்த்துருப்பாங்க. அதனால வந்து ஒரு விஷயத்த வந்து டக்குன்னு வந்து டிசைட் பண்ணிவிட்டு இமோஷ்னலாக வந்து ஒரு டெசிஷன் வந்து எடுத்துருவாங்க, லாஜிக்கலாக வந்து திங்க் பண்ணாமலே. அப்புறம் அவங்க வந்து எப்படின்னா இப்போ ஒரு விஷயம் வந்து நான் சொல்கிறேன், இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்து இந்த நபரை வந்து நான் தேடணும் அப்படின்னா வந்து அவங்க டக்குன்னு வந்து தேடி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் வந்து அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க, யார் என்ன பண்ணாலும். லைக் எப்படி சொல்ல, சோஷியல் மீடியாவில் இப்போ ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஐடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவங்க டக்குன்னு கண்டுபிடிச்சி சொல்கிற மாதிரி ஒரு திறமை உள்ள நபராக இருப்பாங்க. இவங்கள பற்றி பேசும்போது எனக்கு எனர்ஜி செம்மையாக ட்ரெயின் ஆகுது. ஸோ நானே உக்காந்துட்டேன் கொஞ்ச நேரத்துக்கு. ஃபைன். இப்போ என்ன அப்படின்னா வந்து அவங்கள வந்து நீங்கள் வந்து முன்னாடியே பார்த்துருக்க வந்து வாய்ப்பே கிடையாது. வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் வந்து நீங்கள் இது வரைக்கும் அவங்கள பார்த்ததே கிடையாது. அவங்க வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டடான ஒரு பர்சன். அவங்க பெருசாக அவங்கள பற்றி யாருக்கிட்டேயுமே சொல்ல மாட்டாங்க. இவங்க எப்படி அப்படின்னா வந்து சொசைட்டிக்கு பயந்து வாழ்கிறவங்களா இருப்பாங்க. என்னதான் அவங்க வந்து ஜாலியாக வெளியில் காமிச்சிக்கிட்டாலும் உள்ள என்னமோ வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா யாராவது நம்மளை எதாவது சொல்லிடுவாங்களோ அப்படி பயந்து வாழ்கிற ஒரு நபராக இருப்பாங்க. அதனால தான் இவங்க வந்து மித்தவங்களுடைய ஐடியெல்லாம் வந்து பார்த்து ஓகே இப்படி தான் வந்து சொசைட்டி இருக்க போல, அப்போ நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நபராக இருப்பாங்க. அவங்க வந்து ஜாலியாக என்ன தான் வெளில காமிச்சுக்கிட்டாலும் இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் போல், அதனால நம்ம அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு பிம்பத்துக்குள்ளே அவங்க இருப்பாங்க. ஸோ அவங்கள நீங்கள் பார்த்தா என்ன மாதிரி இருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டும் கட்டானாக இருப்பீங்க. அதாவது உங்களுக்கு வந்து 2 நபரோ இல்லை வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதில் உங்களுக்கு வந்து சூஸ் பண்ண முடியாமல் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. அந்த ஒரு ஆப்ஷன் வந்து இந்த ஒரு நபராக இருப்பாங்க. இவங்க வந்து ரொம்ப எஃபர்ட்ஸ் போட்டு உங்ககிட்ட வந்து ரொம்ப
நல்லா பேசி அவங்க வந்ததும் உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய நல்ல நல்ல மாற்றங்களாக நடக்கும். அதனால வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடும். நீங்களும் அவங்களுக்கு வந்து நல்ல விஷயம் சொல்லுவீங்க. அது அவங்களுக்கு பிடிச்சி போய் 2 பேருமே வந்து ஒரு கட்டத்துக்குள்ளே வந்து வந்துடுவீங்க. ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பக்கம் செலிப்ரேஷனில் போனாலுமே தெர் இஸ் ஒரு சான்ஸ் வந்து தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் வரலாம். தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் எப்பயுமே ஒரு நபராக இருக்க வாய்ப்பு இல்லை. எப்படி இருக்கலாம் அப்படின்னா வந்து ஈவன் வந்து உங்கள் இன்லாஸாக இருக்கலாம், யாராவது ஒருத்தங்க அந்த ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், ஈவன் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லேயே யாராவது இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தினால உங்களுக்கு வந்து சண்டை வந்துக்கிட்டே இருக்கலாம். 2 பேரும் வந்து நான் பேசினா தான் சண்டை, பேசலைன்னா அமைதியாக இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ஒரு கட்டத்தில் வந்து அமைதியாக வந்து சால்வ் பண்ண வந்து யோசிப்பீங்க. ஸோ ஒரு பாயிண்டில் நீங்கள் சண்டையே போட்டாலும் இன்னொரு பாயிண்டில் வந்து உங்களால் வந்து ஒருத்தங்களை விட்டு ஒருத்தங்க வந்து பிரிஞ்சு இருக்க முடியாது. திரும்ப வந்து நீங்கள் அவங்கக்கிட்டே தான் போகிற மாதிரி இருக்கும். அதனால் அமைதியாக சமாதானமாக போயிடலாம், ஆட்டிடியூட்லாம் இல்லாமல் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே நீங்கள் போயிடுவீங்க. தேர்ட் பார்ட்டினால தான் எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்சஸ்னால் எக்ஸ்டர்னலாக ஏதாவது ப்ராப்ளம் வெளியிலேருந்து அதான் இன்லாஸ் மாதிரி ஏதாவது அவங்களால வர ப்ராப்ளம் தான் வந்து இருக்குமே தவிர உங்களுக்குள்ள சண்டை அப்படின்லாம் வராது. உங்கள் 2 பேர்த்துக்கும் உங்கள் 2 பேருனால பிரிஞ்சு இருக்க முடியாது. யாராவது ஒருத்தங்க வந்து ஏற்றி விட்டு அது ஒரு மாதிரி ஆகுமே தவிர மித்தபடி நீங்கள் நல்லாவே கொண்டு போவீங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை. தட்ஸ் ஆல் ஃபார் பாயிண்ட் நம்பர் 2. பாய். நம்பர் 3. ஸோ உங்களுடைய நம்பர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரிவர்ஸில் வந்த கார்டை ஸோ ரிவர்ஸில் வச்சிடலாம். அவங்கள நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்களா அப்படின்னு பார்ப்போம். பார்க்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? உங்கள் 2 பேர்த்தோட ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்யூச்சர் கார்ட்ஸ் வந்து கீழே வச்சுக்கிறேன். ஸோ ஃப்யூச்சர்னு வரும்போது நம்ம அப்பா அதை பற்றி பேசலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த நபர் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா வந்து இவங்க வந்து ரொம்ப ஒர்க்கஹாலிக்காக இருப்பாங்க. வேலை 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 அப்படின்னு இருப்பாங்க. கெரியர் ஃபோக்கஸ்ட் பர்சன். மேபி இவங்க வந்து ஒரு இடத்துல வேலை பார்க்கலாம், இல்லை நீங்கள் ரொம்ப ஒரு எம்என்சி இல்லை ஒரு பிஸ்னஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்லா ஏர்ன் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க நல்லா அதுக்காகவே அவங்க வந்து ஒர்க்னால் ரொம்ப ஒர்க் மட்டும்தான், கெரியர் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. எதுவுமே நான் யோசிக்க மாட்டேன். ஃபீலிங்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து பெருசாக வந்து ஓகே யாராவது ஒருத்தங்க நமக்குன்னு வருவாங்க, அப்போ வந்து நம்ம காமிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. மித்தபடி அவங்க வந்து ரொம்ப அதுக்குன்னு ஃபோக்கஸ்டாக தேடிட்டு அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு ஆட்டிடியூடு வச்சுருப்பாங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட்லாம் கீழே இறக்காமல் அந்த மாதிரி வந்து ஒரு கிளியரான ஒரு ஆட்டிடியூட் வச்சுருப்பாங்க. இது யாருக்குமே வந்து நான் வந்து என் சுயமரியாதையை வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க இருப்பாங்க. பட் எமோஷ்னலாக வந்துட்டாங்க அப்படின்னா வந்து இவங்க கொஞ்சம் வெகுளித்தனமாகவே இருப்பாங்க. கொஞ்சமாக, ரொம்ப கிடையாது, லாஜிக்கலாக இவங்க நிறையவே திங்க் பண்ணுவாங்க. ஒரு 25% வந்து இமோஷ்னலாக இவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பின்னாடி இப்போது யாராவது அவங்க வந்து யாரையாவது ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ஐயோ அவங்க என்ன நினச்சிப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து
ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஒருத்தங்களுக்காக அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரி, அந்த ஒரு நபருக்காக நம்ம காத்திருப்போம். ட்வின் ஃப்ளேமோ இவங்க வந்து உங்கள் சோல்மேட்டோ இருக்கலாம். இவங்க நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் கிளியராக நோ தான். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அவங்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பிரேக்கப்போ இல்லை ஒரு ஹார்ட் பிரேக்கான ஒரு சிச்சுவேஷன்லேயோ இருக்கலாம். உங்கள் லைஃப்பில் வந்து மேஜராக ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அந்த டைமில் வந்து நடந்துகிட்ருக்கும். அப்போது வந்து உங்களுடைய மைண்டே வந்து என்ன சொல்லும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஓகே, இது வந்து இந்த ஒரு பெயின்லேருந்து இந்த ஒரு வலியிலேருந்து போகிறதுக்கு எனக்கு ஒரே வழி வந்து இந்த ஒரு நபர் தான். அதுக்குன்னு உங்கள் வலிக்கான மருந்துன்னு நான் சொல்லலை, கம்ப்ளீட்டாக இல்லை. நான் டிசர்வ் பண்ணுற பர்சன், எனக்கு தகுதியானவங்க வந்து இந்த ஒரு நபர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. இன்னொன்று, அவங்க வந்து ரொம்ப ஒரு லவ்விங்காக இருப்பாங்க. உங்ககிட்ட அப்ரோச் பண்ணுறது, அவங்களே வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு ஹார்ட் பிரேக் இருக்கும். ஒரு பிரேக்கப், அதுலேருந்து அவங்க வெளியில் கொண்டு வர்றதுக்கு கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அவங்க பாஸ்ட்டு எல்லாமே அக்செப்ட் பண்ணி அவங்க வந்து உங்களை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து பிடிச்சிட்டு போயிடும். இன்னும் ஒரு பயமும் இருக்கும் உங்களுக்கு, அதே மாதிரி நடந்துடுமோ, முன்னாடி நடந்த மாதிரி நடந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கும். ஆனாலும் நீங்கள் வந்து உங்கள் இன்ட்யூஷன் சொல்லும், ஓகே இந்த நபர் தான் கடவுள் எனக்குன்னு அனுப்பிச்ச நபர் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த நபரை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துருவீங்க. இந்த ஒரு அழகான 2 கார்டு வந்திருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சன் கார்டு வந்து இருக்கிறதே வந்து ஒரு பாசிட்டிவான கார்டுன்னு சொல்லுவாங்க. எஸ்பெஷலி வந்து குறிப்பிட்டத்தனமாக வந்து மேரேஜ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான கார்டு. ரொம்ப ஒரு அருமையான ஒரு எதிர்காலம் இருக்குது. ஸோ இந்த நபர் வந்து உங்களை வந்து நீங்கள் தான் உலகம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருப்பாங்க. எல்லாமே டக்கு டக்குன்னு மூவ் ஆகும், எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்கும். சும்மா பேசுகிற மாதிரி இருக்கும், டக்குன்னு நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு போகும், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு போய்கிட்டே இருக்கும். இந்த ஒரு கரெக்டான ஒரு நபர் கிடைச்சிட்டாங்க அப்படின்னா எல்லாமே டக்கு டக்குன்னு மூவ் ஆகும் அப்படிங்கிறது வந்து சும்மா சொல்லலை அப்படிங்கிறது இவங்க வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கன்ஃபார்மாக புரியும். ஒரு சில நேரம் வந்து எல்லா ரிலேஷன்ஷிப்லேயுமே வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. அதே மாதிரி உங்கள் ரிலேஷன்ஷிப்லேயும் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அது எதுக்கு அப்படின்னா வந்து ஜஸ்ட் பிகாஸ் வந்து நம்ம ஓவர் திங்கிங் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காகவே வந்து நம்ம ஒரு சில விஷயம் ரொம்ப ரொம்ப நோண்டிகிட்டே இருந்தால் அது வந்து நம்மளே வந்து கீழே புதைச்சி தள்ளிடும் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு வந்து புரிய வைக்கும். மோரோவர் அதுதான் வந்து நீங்கள் வந்து ஓவர் திங்கிங் பண்ணாமல் அப்படியே கோ வித் த ஃப்ளோவாக போனீங்கனாலே வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பு, இந்த லைஃபு எல்லாமே உங்கள் மேரேஜ் லைஃபோ இல்லை உங்கள் ஃப்யூச்சர் பார்ட்னர் கூட போகிற லைஃபோ வந்து ரொம்ப கரெக்டாக போயிட்டுருக்கும். அவங்களும் வந்து அவங்க ஃபேமிலியையும் உங்களையும் இல்லை கெரியரையும் உங்களையும் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து இனிஷியலாக ஸ்டார்டிங்கில் வந்து தடுமாறிட்டு தான் இருப்பாங்க. எல்லாத்தையுமே கரெக்டாக நீங்களும் அவங்களும் வந்து ஸ்டார்டிங்கில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் போக போக வந்து உங்களுக்கு பழகிடும், ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து வந்துடும். எதையுமே ஓவர் திங்கிங் பண்ணாமல் கரெக்டாக கொண்டு போங்க. இவங்க மேபி உங்கள் சோல்மேட் ட்வின் ஃப்ளேமாக இருக்கலாம். தட்ஸ் ஆஃப் பாயிண்ட் நம்பர் 3. பை.